அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அந்த காணொலியில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்களை தொடங்குவோம். தொடக்கத்தில் நல்லா இருக்கும், குஷியாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை செஞ்சு முடிக்க மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கும். புதுசாக ஒரு நூல் எழுத ஆரம்பிப்போம். ஆரம்பத்தில் ஒரு 4 நாள் நல்லா எழுதுவோம், அதுக்கப்புறம் அதை எழுதி முடிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள், ஓவியம் கற்றுக்க தொடங்குவோம், இல்லை அலுவலகத்தில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம முயற்சி செய்வோம், தொடங்குவோம், முடிக்க மாட்டோம். அது ஏன் அப்படிங்கிறத தான் பேச போகிறேன். இந்த கருத்தை பற்றி நான் முதல்ல கேஷ் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். அவங்களோட ஒரு ஷார்ட்டில் தான் பார்த்தேன். அந்த சேனலோட இணைப்பை கீழே கொடுக்குறேன், பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்த நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயம் எனக்கு நூல் எழுதி முடிக்கிறதுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சுது. அதனால் நீங்களும் நூலை எழுத ஆரம்பிச்சுட்டு எழுதி முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, இதையே பல வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க, அந்த சுழற்சிக்குள்ள அந்த சைக்கிள்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, அதுலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலியில் உள்ள கருத்துக்களை செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரும். நூல் எழுதுறது, ஓவியம் வரைகிறது, யூடியூப்பில் காணொலி போடுறது, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியை மேற்கொண்டாலும் சரி, எந்த ஒரு புது ப்ராஜெக்டை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, அது 3 கட்டங்களுக்கு போகும். அந்த 3 கட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம், இன்ஃபார்ம்டு பெசிமிசம், இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம். முதல் கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு குருட்டு நம்பிக்கை. ஒரு நூலை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த நூல் பற்றின எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நேர்மறையாக இருக்கும். இது ரொம்ப நல்ல நூலாக இருக்க போகுது, நான் இதை 2 மாதத்தில் முடிக்க போகிறேன், இது அப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது, ரொம்ப எளிமையாக எழுதிடலாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கை, குருட்டு தைரியம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் நமக்கு இருக்கும். அதை பற்றி ரொம்ப நேர்மறையாக தான் நினைப்போம். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஒரு புது திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். உண்மையாக சொல்ல போனால், நம்ம ஏன் ஒரு புது முயற்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதன் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதை செஞ்சு முடிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், அதை செஞ்சால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். வெளியிருந்து பக்கத்துக்கு செய்கிறதுக்கு அது எளிமையாக தெரியும். அதனால தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இல்லை நம்ம ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா, அதனால நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கட்டத்தை தான் அன்இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் முதல் கட்டம். 2வது கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம்டு பெசிமிசம். இப்போ நாம் ஒரு புது நூலை எழுத ஆரம்பிச்சிட்டோம், ஒரு 4 நாள் எழுதிட்டோம், இல்லை 40 நாள் எழுதிட்டோம். அப்போ அதில் நிறைய சிக்கல்கள் வருது. நாம் நினச்ச மாதிரி எல்லாம் போல, சில கதாபாத்திரங்கள் பேசுகிற உரையாடல்கள் நமக்கு பிடிக்கல, அதை எப்படி சரி செய்யறதுன்னு நமக்கு தெரியல, இதுக்கு மேலே கதையை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது, நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இல்லை எழுதுறதுக்கு நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு எழுதவே பிடிக்கல, வாழ்க்கையில் மற்ற கஷ்டம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, இதை விட்டுறலான்னு தோணுது நமக்கு. இந்த கட்டம் தான் இன்ஃபார்ம்டு பெசிமிசம். அதாவது ஒரு முயற்சியில், ஒரு ப்ராஜெக்டில், திட்டத்தில் இதுக்கு முன்னாடி நாம் எதிர்பார்க்காத நிறைய சிக்கல்கள் நமக்கு இப்போ வருது. இல்லைன்னா அந்த சிக்கல்கள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும், அதை பற்றி நமக்கு இப்போ தான் தெரிய வருது. அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படும். இதுக்கு மேலே இதை நம்ம செய்யணுமா, எப்படி செய்யறதுன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லையா. இந்த கட்டம் தான் இன்ஃபார்ம்டு பெசிமிசம். என்னன்னா, இந்த இன்ஃபார்ம்டு பெசிமிசம் அப்படிங்கிற கட்டத்தில் நம்ம மாட்டிக்கும் போது, அதுலேருந்து வெளியே வர்றது எப்படின்னு தெரியல அப்படின்னு சிக்கலில் மாட்டிக்கும் போது தான் நமக்கு மற்ற ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப ஈர்ப்புள்ளதாக தெரியும். நீங்கள் ஒரு நூலை எழுத ஆரம்பிக்கிறீங்க, பாதி எழுதுனதும் என்ன பண்ணணும்னு தெரில, மாட்டிக்கிட்டீங்க, அதை எப்படி சரி செய்யணும்னு தெரில. அப்போ திடீர்னு உங்களுக்கு இன்னொரு கதைக்கரு தோணுது. அந்த கதைக்கரு இப்போ என்ன கட்டத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் கட்டத்தில் இருக்கும், அன்இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம் அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப புதுசாக இருக்குது. புதுசாக இருக்கிற எல்லாமே நமக்கு ஒரு ஈர்ப்பை தரும் இல்லையா, அந்த ஈர்ப்பை தர்ற கட்டத்தில் இருக்குது. ஒரு பக்கத்தில் நீங்கள் ஏற்கனவே எழுதிட்டு இருக்க கதையில் சிக்கல், அது 2வது கட்டத்தில் இருக்குது, அதை எப்படி சரி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியல. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கதை, அது ரொம்ப ஈர்ப்புள்ளதாக இருக்குது, அது முதல் கட்டத்தில் இருக்குது, அதனால ஈர்ப்புள்ளதாக இருக்குது. இப்போ உங்கள் மனசு என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து இதுக்கு தாவிடலாம்னு தோணும். என்ன பண்ணுவீங்க, தாவிடுவீங்க. தாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புது கதையும் இந்த 2வது கட்டத்துக்கு போகும். புது கதையும் பாதிக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை தரும். உங்களுக்கு எப்படி எழுதணும்னு தெரியாது, உங்களுக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியாது. அந்த புது கதையிலும் எல்லா சிக்கல்களும் வரும். ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு அது தெரியாது. நாம் எழுதிட்டு இருக்க இந்த கதையை விட அந்த புது கதையானது சிக்கல் இல்லாமல் ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கும்னு நாம் நம்புவோம். அப்படி நம்பி தான் அந்த புது கதையை ஆரம்பிப்போம். அந்த புதுக்கதையும் அந்த 2வது கட்டத்துக்கு போகும்போது
அதை நம்ம முடிக்க மாட்டோம். அப்புறம் 3வது கதை, 4வது கதை, இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் ஒரு நூலை எழுதி முடிக்கிறவங்களும் நூலை எழுதி முடிக்காதவங்களும் வேறுபடுறாங்க. நூலை எழுதி முடிக்கிறவங்க இல்லை எந்த திட்டத்தையும் தொடங்கினதை முடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2வது கட்டத்துலேருந்து 3வது கட்டத்துக்கு போவாங்க. அந்த 3வது கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம். ஆமாம், எனக்கு இந்த கதையில் சிக்கல் இருக்குன்னு தெரியுது, இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது, ஆனால் அந்த கஷ்டத்தை பட்டு நான் இதுலேருந்து வெளியே வருவேன், அதுக்கான உழைப்பை நான் போடுவேன், என் கதையில் என்னென்ன சரியா இல்லையோ அதையெல்லாம் நான் சரி பண்ணுவேன், மெனக்கெடுவேன். அதை விட்டுட்டு புது கதையை தேடி நான் போக மாட்டேன், புது கதையில் அந்த சிக்கல் இல்லைன்னு நான் நம்ப மாட்டேன், அதுக்கு பதிலாக இந்த கதையை முடிப்பேன், இந்த நூலை நான் எழுதி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சிக்கல்களை ஒன்றா தீர்த்து அதுலேருந்து வெளியே வந்து முடிக்கிறவங்க தான் அந்த நூலையோ ஒரு புது முயற்சியோ முடிப்பாங்க. அவங்க தான் அந்த தொடங்கினதை முடிக்கிற ஒருத்தராக இருப்பாங்க. அப்படி முடிக்காம 2வது கட்டத்துலேருந்து நேராக இன்னொரு நூலோட ப்ராஜெக்டோட முதல் கட்டத்துக்கு போகிறவங்க கடைசி வரைக்கும் அந்த சூழலையே மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வராமல் தவிப்பாங்க. அதனால நீங்கள் ஒரு புது நூலை எழுத போகிறீங்க, ஒரு புது திட்டத்தை தொடங்க போகிறீங்கன்னா நீங்கள் இருக்கிறது என்ன கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம் அப்படிங்கிற கட்டம் தான். உங்களுக்கு அந்த கதையை பற்றி, அந்த கதையில் வரக்கூடிய சிக்கல்கள் பற்றிலாம் எதுவும் தெரியல அப்படிங்கிறதுனால ஒரு குருட்டு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அது அப்படி தான் இருக்கும், எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களோட அந்த நூல்ங்கிறது 2வது கட்டத்தை எட்டும். அந்த 2வது கட்டத்தை எட்டும் போதும் தொடர்ந்து நீங்கள் உழைப்பை போட்டு முடிக்கலை அப்படின்னா உங்களால் நூலை முடிக்க முடியாது. இது எல்லாருக்கும் பொருந்தும், இது எல்லா நூல்களுக்கும் பொருந்தும், எல்லா புது முயற்சிகளுக்கும் பொருந்தும். இந்த 3 கட்டத்தை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு அந்த 2வது கட்டத்தில் இருக்கும்போது சிக்கல் வரும்போது, நம்ம 2வது கட்டத்தில் இருக்கோம், எல்லாருக்கும் இந்த சிக்கல் இருக்கும், அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம், அதனால் நம்ம புது நூலுக்கு போகக்கூடாது, புது ப்ராஜெக்ட் போகக்கூடாது, இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3வது கட்டத்துக்கு போவீங்க. நான் இதை உணர்ந்தேன். எப்போ உணர்ந்தேன்னா ஒரு கதை எழுத ஆரம்பித்தேன், குழந்தைகள் கதை. அதுதான் நான் முதல்ல எழுத ஆரம்பித்தேன் நூல். பாதி கிட்டத்தட்ட 15 நாள் ஒவ்வொரு மணி நேரம் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கதை தோணுச்சு. அது நான் எழுதிட்டு இருக்க கதை ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது எனக்கு இன்னும் பிடிக்கும், வாசகர்களுக்கு இன்னும் பிடிக்கும்னு தோணுச்சு. அப்போ தான் இந்த காணொலியை நான் பார்த்தேன். அப்போ தான் நினச்சேன், நம்ம வந்து 2வது கட்டத்தில் இருக்கோம், விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புது கதை, மனசுக்கு தோணுன புது கதையை எழுதாமல் அந்த குழந்தைகள் கதையை எழுதி முடித்தேன். ஒரு முதல் வரை ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மட்டும் எழுதி முடிச்சிருக்கேன். இன்னும் நான் 2வது டிராஃப்ட்லாம் போகல. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்டை நான் முடிச்சதுக்கு காரணமே இந்த 2வது கட்டம் 3வது கட்டத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது தான். அது தெரிஞ்சுக்காம வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பாதியில் விட்டுட்டு போயிட்டு அந்த புது கதையை எழுத ஆரம்பிச்சிருப்பேன். அந்த புது கதையும் பாதியில் இருந்திருக்கும், இந்த கதையும் முடிஞ்சிருக்காது, எந்த கதையும் முடிஞ்சிருக்காது, அப்படியே குழப்பலாக போயிட்டே இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் இந்த 3 கட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டதால அந்த நூலோட முதல் வரைவை நான் எழுதி முடித்தேன். அதனால் நீங்களும் இந்த 3 கட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கோங்க, உள்வாங்கிக்கோங்க. எழுதும்போது 2வது கட்டத்தில் சிக்கலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளியே வர்றதுக்கு இந்த புரிதலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட பயந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களை மீது கொடுத்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு காணொலியை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.